சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். இப்ப அங்கு ஏராளமான அவமானங்களை சந்தித்த நிலையில திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில முழுமையா பார்க்கலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான பணியாற்றி வருபவர் செங்கோட்டையன். பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அதிமுகவில் தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டவர். இந்த நிலையில தான் அதிமுகவை விட்டு பிரிந்து போனவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்தே நீக்கிட்டார். இதுக்கப்புறமா அவர் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சார். அவருக்கு கொங்கு மண்டல பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. அடுத்த கட்டமா அதிமுகவிலிருந்து பல முன்னணி தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் செங்கோட்டையனுடைய முயற்சி பலனளிக்காமையே போயிடுச்சு. இதுக்கு நடுவுல தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில செங்கோட்டையனுக்குரிய மரியாதை தரப்படவில்லைன்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் தான் நம்பர் 1 ஆலோசகராக இருந்துட்டு இருக்காரு. அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒத்து போகலைன்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள்ல புஷி ஆனந்த் செங்கோட்டையனை அழைப்பதில்லை. இது மட்டும் இல்லாமல் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கும் செங்கோட்டையனை அனுமதிப்பதில்லை. இது தவிர செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பதவி கிடைக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில இதுவரை யாருக்கும் பதவி தரப்படவில்லைன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கண்ட ஒரு மூத்த தலைவரை செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு கூட அழைப்பதில்லை அப்படிங்கிற ஆதகம் அவரது ஆதரவாளர்களுக்கும் எழுந்துள்ள நிலையில ஏன் கட்சியை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிற விவகாரம் தலை தூக்கி நிற்கிறது. இது மட்டும் இல்லாம சென்னை பெரம்பூர்ல நடைபெற்ற தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த பகுதியில பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்திட்டு விஜய்க்கு அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா விஜய் அதனை கண்டு கொள்ளவே இல்லை. மேலும் கொங்கு மண்டலத்துல போட்டியிட வேண்டிய வேட்பாளர்கள்னு ஒரு பட்டியலை தயாரித்து செங்கோட்டையன் கட்சி மேலிடத்துல கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல புஷி ஆனந்தும் ஒரு பட்டியலை மேலிடத்துல கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இவங்க 2 பேரும் கொங்கு மண்டலத்துல போட்டியிட வேண்டிய வேட்பாளர்கள் பட்டியலை ஒன்றை கொடுத்திருக்காங்க. தன்னை கொங்கு மண்டல பொறுப்பாளராக நியமித்து விட்டு மற்றவர்கள் வேட்பாளர் பட்டியல் தருவது எந்த வகையில நியாயம் அப்படின்னு செங்கோட்டையன் தரப்பு கேள்வியா கேட்டிருக்காங்க. கட்சியில சேர்ந்த முதல் நாள்ல இருந்து அவமானப்படுத்தப்பட்டு வருவதால செங்கோட்டையன் மிகவும் மன நொந்த நிலையில இருந்துட்டு வராரு. இதுக்கப்புறமா தான் ஏன் திமுகவில் இணையக்கூடாது அப்படின்னு அவர் முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பா அவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தூதுவர் மூலம் தகவல் தெரிவித்தும் இருக்காரு. அதே சமயம் மு.க. ஸ்டாலின் தரப்புல அவர் முன்னதாகவே திமுகவில் வந்து சேர்ந்திருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு திரும்பவும் திமுகவுக்கு வருவது சரியல்ல அப்படின்னு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் செங்கோட்டையன் தொடர்ந்து திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதா தெரிய வந்திருக்கு. ஒருவேளை திமுகவில் இணைய முடியாவிட்டால் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்தலுக்கு பிறகு விலகிவிடலாம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த முடிவில் இருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.